Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தமிழக தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரம் நாளை தெரிந்துவிடும். வேட்பு மனுக்களை திரும்ப பெற நாளையே கடைசி நாள். இந்த நிலையில் நாளை மாலை 3 மணிக்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. மொத்தமாக தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட 7599 வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதில் 5091 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2470 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இதில் 28 மனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. வேட்பு மனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாளாக இருக்கக்கூடிய நிலையில் நாளை மாலை 3 மணிக்கு பிறகு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட இருக்கிறது. மொத்தமாக இந்த சட்டமன்ற தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் களமிறங்குகிறார்கள் என்ற விவரம் நாளை மாலை 3 மணிக்கு சரியாக தெரிந்துவிடும். முக்கிய செய்தி: தமிழக சட்டமன்ற தேர்தலில் களமிறங்கும் வேட்பாளர்கள் எத்தனை பேர் என்ற விவரம் நாளை தெரிந்துவிடும். வேட்பு மனுக்களை திரும்ப பெற நாளை கடைசி நாள் என்ற நிலையில் நாளை மாலை 3 மணிக்கு பிறகு இந்த இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்படும். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாஸ்கர் வழங்க கேட்போம். பாஸ்கர், வணக்கம். பாஸ்கர், விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்காக கடந்த 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை அந்த 7599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டு 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெற்றது. நாளை வேட்புமனுக்களை திரும்ப பெற இறுதி நாள். இந்த நிலையில 581 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறதாகவும் 2480 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் 38 மனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் நாளை மாலை 3 மணிக்கு பிறகு வேட்பாளர்களுடைய இறுதி பட்டியல் என்பது வெளியிடப்படும். ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு சின்னங்கள் இருப்பதன் காரணமாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கான பொது சின்னங்கள் வழங்கப்படும். அதே நேரத்தில் சுயேட்சை வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கு சின்னம் ஒரே சின்னத்தை அவர்கள் கேட்டார்கள் என்றால் அவர்கள் குழுக்கள் முறையில சின்னங்களை ஒதுக்கீடு செய்யும் பணி என்பது நாளை மாலை 3 மணிக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதா தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. இதன் காரணமாக தமிழக சட்டப்பேரவை களத்துல ஒரு 5081 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் அடிப்படையிலும் அதே நேரத்தில் 2487 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதன் அடிப்படையிலும் 38 பேர் வேட்புமனுக்கள் திரும்ப பெற்றிருக்கிறார்கள். நாளை மாலை வரை கால அவகாசம் இருக்கிறது. இதன் காரணமாக நாளை மாலை 3 மணிக்கு பிறகு எத்தனை வேட்பாளர்கள் களங்காண்கிறார் என்ற முழு விவரமும் தெரிய வரும். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.